Hi friends, welcome to Fragments of My Life. Day 2 in Goa evening vlog. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா அரம்போல் பீச் வந்து போயிட்டு வந்தோம். அங்கே இருக்க ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் குளிச்சுட்டு அப்படியே வந்து சன்செட்லாம் பார்த்துட்டு ஈவினிங்காக ரூமுக்கு வந்து குட்டியாக ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம் பக்கத்தில் தான் வந்து காலாங்குட்னு ஒரு பீச் இருக்குது. அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். கோவாவில் பாகா பீச்சுக்கு அப்புறமா வந்து ரொம்பவே வைபிங்காக இருக்க பீச் வந்து காலாங்குட் பீச்னு கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே போயிட்டு அதே மாதிரி இருக்கான்னு வந்து பார்க்கலாம். பாகா பீச்சுக்கு போகிற வழியில் வந்து எப்படி வந்து இந்த கோவா ட்ரெஸ்ஸு கடை, டேட்டூ ஷாப்பு, சொவோனியர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேயும் வந்து இருக்குது. பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். நம்ம பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். சைட்லலாம் வந்து அங்கே பாகா பீச்சில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து கடைங்கள்லாம் இருக்குது, லைட்ஸ்லாம் வந்து போட்டு. பாகா பீச்சை கம்பேர் பண்ணும்போது காலாங்குட் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெளிச்சமாக இருந்தது அண்டு வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருந்தது. அது என்ன தெரியவே மாட்டுது பாப்பு. ஐ லவ் கோவான்னு. நம்ம பாகா பீச்சில் வந்து லைவ் டான்ஸிங் ஃப்ளோர்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து இங்கேயும் வந்து மியூசிக்லாம் வந்து போட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கப்புள்ஸ்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் பாகா பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸிங் ஃப்ளோர் வந்து ஃப்ரீ. பட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிட்டு தான் வந்து உள்ளே போயிட்டு டான்ஸ் ஆடுறதா இருந்தால் வந்து ஆடிக்கணும். இங்கேயும் சேம் 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா வந்து லவுட் மியூசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தமிழ் பாட்டு ஓடிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து கொஞ்சம் வாக் மாதிரி வந்து போயிட்டு வரலாம். பாகா பீச்சாக இருக்கட்டும், காலாங்குட் பீச்சாக இருக்கட்டும், அரம்போல் பீச்சாக இருக்கட்டும், இது வரைக்கும் நாங்கள் போன 3 பீச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீச் சைடு வந்து நல்லா சூப்பரான சேர்ஸ்லாம் போட்டு ஜிம்மிக்ஸ் லைட்ஸ்லாம் வந்து போட்டு ரெஸ்டாரண்ட்லாம் வந்து இருந்தது. பட் வந்து ஃபுட்டு நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சுமார் தான், ரொம்ப காஸ்ட்லி. அந்த ஃபுட்டுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப வந்து ஓவர் ரேட்டடாக இருந்தது. இந்த மாதிரி டான்ஸிங் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 50 to 100க்கு மேலே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. அப்படியே பீச்சை வந்து ஒரு ரவுண்டு அடித்து முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி குழந்தை பப்பு வந்து லேசர் லைட் வாங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. இது அடி அடி இது விளையாடுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தை. ஸ்கூல் இப்போ நம்ம டின்னருக்கு வந்து வந்துட்டோம். காலாங்குட் பீச்சுக்கு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்னசாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு வந்தோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து ஃபுட்டு வந்து எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கேருந்து ஒரு வாட்ச்மேன் அண்ணாக்கிட்ட கேட்டோம். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நல்லா இருந்தது. இங்கே ஒரு ராஜஸ்தானி டான்ஸ் மாதிரி வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸும் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம எங்கேயாவது போகணுன்னா வந்து கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம்.
இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெய்ட் ப்ரொமோஷன் மாதிரி வந்து பெய்ட் பண்ணி ரிவ்யூஸ் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ அதை நம்பி நம்ம போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அங்கே லோக்கலாக இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி வருவோம். பட் அந்த இடம் வந்து நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி டைம்லேயும் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். சில பேர்லாம் வந்து கமிஷனுக்காக வந்து சில கடையில் வந்து ரெஃபர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து அந்த மாதிரி கடைக்கெலாம் வந்து போகக்கூடாது. கோவாவில் எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலும் வந்து சர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்களுக்கு வந்து இந்த காசெல்லாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் படத்தில் தான் வந்து பார்த்துருக்கேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நேர்லலாம் வந்து பார்க்குறேன். நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா Day 3 இன் கோவா. நல்லா சூப்பரான பிளேசஸ்க்கெலாம் வந்து போகலாம். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.